guys, welcome back to my channel Vinny's Voice. இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 to 3 பெரிய வெங்காயம் எண்ணெய் ஊற்றி நல்லா ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதில் பாதியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அது கூட ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் சிக்கன் பீசஸ், அது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் உருக்குன வெண்ணெய் இதுவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கெட்டியான தயிர், இது ஒரு டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் பெப்பர், அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த வெங்காயமில் பாதி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நீங்கள் கலந்து வச்சுருந்தா அந்த சிக்கன் கலவை அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்புறம் நம்ம 2வது அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி அதையும் கலந்து விட்டுட்டு, இந்த இடத்துலையும் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பதம் உங்கள் விருப்பம் தான். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் வேணும்னா இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் அந்த சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கசூரி மேத்தியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. இது நீங்கள் ரொட்டி, பராத்தா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் அந்த தயிரோட மேரினேஷன் வாவ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோட நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.